அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா எதிர்ச்சொல் பார்க்க போகிறோம். எதிர்ச்சொல் வந்து நம்ம எங்கெல்லாம் கொடுப்போம்னா, இப்போ இதுமாதிரி அவுட் ஆஃப் புக்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல்னால் பாருங்கள், இதேமாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து பார்த்தோன்னா இது குரூப் 2 கவர்மெண்ட் மெட்டீரியல், குரூப் 4 கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு, அதில் எவ்வளோது கொடுப்போம் 2. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய கொடுப்போம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக புக்கு, சில புக்கெலாம் இருக்கும், ஒரு டாப்பிக்கும் அந்த புக்கில் உள்ளது கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்போ இந்த டாப்பிக்கு என்ன தேவை, இந்த டாப்பிக்கு திருக்குறளில் இருக்க சொல் பொருளுக்கு முக்கியமான சொல் பொருளுக்கு வந்து எதிர்ச்சொல் தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகராதி புக்கு அமிச்சோமா, திருக்குறள் அகராதி புக்கு 2 அகராதி புக்கு, அந்த அகராதி புக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் முக்கியமானது எதுன்னு அதுன்னு தேடி நான் தந்துடுவேன். இப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுப்போம். அதாவது ப்ளேலிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம், சரிங்களா. யூடியூப்பில் தான் கிளாஸ் வரும் ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா. டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தா ஆனுவல் பிளான் வேறு வரப்போதுன்னு இருக்காங்க. டெஸ்ட் பேஜ் வேணால் நம்ம வந்து பார்த்தா போடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லுமே யூடியூப்பில் தான் வரும், சரிங்களா. யூடியூப் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லா டாப்பிக்கும், இதில் இருக்க எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தோன்னா அப்படி வரிசையாக ப்ளேலிஸ்ட் இருக்கும், சரிங்களா. சொல் பொருளுக்கு நம்ம கொடுக்க சொல் பொருளில் கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்ம நடத்துறது மேக்ஸிமம் வந்துடும். ஆனால் வந்து பார்த்தா இந்த எதிர்ச்சொல், ஒலி வேறுபாடு இதெல்லாம் வந்து கேரண்டியாக வந்துடும், சரிங்களா. ஏன்னா ஒலி வேறுபாடுலாம் வந்து பார்த்தா நம்மளை தாண்டி போகவே வாய்ப்பே கிடையாது, குறில் நெடில் வேறுபாடு. அதனால் நம்ம கொடுக்கறது அப்படி வரும். ஷுவராக வந்து பார்த்தோன்னா இப்போ கலைச்சொல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தா ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு புக்குக்கு 10 வீடியோ கிட்ட பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி போட்டு விட்ருவேன். பிரித்தெழுவு சேர்த்துக்கலாம் ரூல்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். வல்லின மிகாலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 300 பக்கம் கிட்ட வந்து பார்த்தோன்னா அதுக்கு அந்த பிடிஎஃபே இருக்குது, தயாரித்து வச்சுருக்கேன். நிறுத்தல் குறியீடும் அப்படி தான். இதேமாதிரி எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வரும். எல்லாத்துக்கும் ப்ளேலிஸ்ட் போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தோன்னா தரமாட்டோம், சரிங்களா. பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப்னு சொல்லுவாங்க. இலவசமாக கிடைக்க பிடிஎஃப் வேணால் நான் வந்து பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். இன்னும் வந்து இலவசமாக எது கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுதேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க, சரிங்களா. நல்லா வந்து பார்த்தா வீடியோ பார்த்து நல்லா இது லேர்ன் பண்ணி நிறைய கற்றுக்குங்க. நிறைய வந்து பார்த்தா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வந்து எதிர்ச்சொல் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த புக்குன்னாலும் பிடிஎஃப்னு கேட்குங்க. ஒரே புக்கில் வந்து பார்த்தோன்னா சோர்ஸ் மொத்தமாக கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து தேடி தருவேன், அதை வந்து பார்த்தா யூஸ் பண்ணுங்கள். பிடிஎஃப் தான் சொல்லுவீங்க. ஆனால் வந்து பார்த்தா அந்த பிடிஎஃப் வாங்கி அப்படி தான் வைக்கணும். ஏன்னா வந்து பார்த்தா இந்த புக்கில் வந்து பார்த்தா எதிர் சொல் வந்து பார்த்தா இருக்கும், அதில் தேவை உள்ளது மட்டும் எடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய நான் வந்து பார்த்தா லைப்ரரிஸ் அண்டு புக்கு பை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய புக்கு லைப்ரரியில் போய் நான் வந்து பார்த்தா ப்ரிண்ட் அவுட் போட்டிருக்கேன். அப்படி வந்து எல்லா புக்கும் எடுத்து தேடி இருக்கேன். நீங்கள் ஈஸியாக வந்து பிடிஎஃப்னு கேட்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து பார்த்தா ப்ராப்பராக அது எல்லாத்துக்கும் போய் சென்றடணும். சும்மா வந்து பார்த்தா நிறைய டெலிகிராம் குரூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விடுறது இதுதான் செய்வீங்க தவிர ஒன்றும் இருக்காது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி நான் ப்ராப்பராக சொல்லுவேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, அகங்கை அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் அங்கை, ரெண்டில் ஏதாவது ஒன்று. அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தா புறங்கை. அகந்தை அதுக்கு வந்து பார்த்தா எதிர்ச்சொல் வந்து அடக்கம் அல்லது பணிவு. அகப்படுத்தல் அப்படின்னு இருந்தால் எதிர்ச்சொல் வந்து பார்த்தா விட்டுவிடல். அகழ்தலோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா துண்ணுதல் அல்லது சேர்த்தல், சரிங்களா. அகற்றுதல் அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா இணைத்தல். அங்கீகரித்தல் அதோட எதிர்ச்சொல் நிராகரித்தல். அங்கீகாரம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா நிராகரிப்பு அல்லது பகிஷ்கரிப்புன்னு இருக்குது, சரிங்களா. அச்சத்தோட எதிர்ச்சொல் தைரியம், துணிவு. அசட்டுத்தனம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா சாமர்த்தியம். எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இந்த புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இப்படி நம்ம வந்து பார்த்தா தேவைங்கிறது நிறைய கொடுப்போம். அதுக்கப்புறம் எந்தெந்த இந்த டாபிக் என்ன திருக்குறளில் உள்ள சொல் பொருளுக்கு எதிர்ச்சொல் கொஞ்சம் தேவை அப்படின்னு ஒரு இதுக்கும் ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்தா கொடுப்போம். அதனால் வந்து பார்த்தா ப்ளேலிஸ்ட்டு போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா. பிடிஎஃப் வந்து பார்த்தா அது நம்ம ஒரு பேட்ச் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு மட்டும் வேணால் நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வேறு வரப்போகுது. அது வந்துச்சுன்னா ஒரு குறைவான அமௌண்ட்டில் ஒரு, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சார் ஒரு அமௌண்ட் மாதிரி கட்டி படித்தா தான் சார் எங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அப்படி நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு. அதனால் குறைவான ஃபீஸில் தான் வேணால் நம்ம வந்து போடுவோம். ரொம்பலாம் இது பார்த்தா மற்றவங்க மாரி 1500 போட்டுட்டு அதில் வராத கொஸ்டின்லாம் வராது. இந்த தடவை வந்து பார்த்தா நான் ஃபுல் பொறுப்பு எடுத்து தமிழில் வந்து பார்த்தா உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிப்பேன். ஜிகேலையும் நிறைய நம்ம கொடுக்க போகிறோம். அது எல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் இப்போ, சரிங்களா. அசதினா வந்து பார்த்தோன்னா சுறுசுறுப்பு. அசமந்தம்னா வந்து பார்த்தா சுறுசுறுப்பு, சரிங்களா. அசம்பாவிதம்னா வந்து பார்த்தோன்னா பொருத்தம். அசல்னா நகல் அல்லது பிரதி அல்லது படி, சரிங்களா. அசிரத்தைனா சிரத்தைனா எதிர்ச்சொல். அசூசி அப்படின்னா வந்து பார்த்தா எதிர்ச்சொல் சுசி. அசுரர்னா சூரர் எதிர்ச்சொல். அசைவுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தா நிலைப்பாடு. அட்டூழியத்துக்கு எதிர்ச்சொல் வந்து தான் நற்செயல். அடசீகம் அதோட எதிர்ச்சொல் செருக்கு, அதாவது ஆணவம். அடக்க ஒடுக்கம் அதோட எதிர்ச்சொல் வந்து தான் தான் தோன்றி
தோன்றித்தனம், தான் தோன்றித்தனம். சரிங்களா? அடர்த்தியோட எதிர்ச்சொல் பரவல். அடாதது எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தக்கது. அடிப்பட்ட வழக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா புது வழக்கு. அடிமையோட எதிர்ச்சொல் ஆண்டான். அடியீடு அதோட எதிர்ச்சொல் முடிவு. அடைப்போட எதிர்ச்சொல் திறப்பு. அலங்காரத்தை எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கோலம். அணுகளோட எதிர்ச்சொல் விலகல். அணுவோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா மலை. அணைத்தலோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தல் அல்லது வெறுத்தல். அண்மையோட எதிர்ச்சொல் செய்மை. அதமம் அதோட எதிர்ச்சொல் உத்தமம். அதிட்டம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா துரதிட்டம். சரிங்களா? அனன்னியம் அதோட எதிர்ச்சொல் பார்த்தா அந்நியம். சரிங்களா? அநீதம் அதோட எதிர்ச்சொல் பார்த்தா நீதம். அந்தகாரம் அதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வெளிச்சம். அந்தரங்கம் அதோட எதிர்ச்சொல் வந்து பகிரங்கம் அல்லது வெளிப்படை. அந்தியோட எதிர்ச்சொல் விடியல். அந்தத்தோட எதிர்ச்சொல் ஆதி அல்லது அனாதி, அதாவது அனந்தம். அந்நியரோட எதிர்ச்சொல் உறவினர். அநேகத்தோட எதிர்ச்சொல் ஏகம். அத்தமனம் எதிர்ச்சொல் வந்து பார்த்தா உதயம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொலுக்கு ஒரு சில புக்கு இருக்குது, அந்த புத்தகம் கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் நம்ம நடத்தி கொடுப்போம். அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு இதுமாரி எல்லா டாப்பிக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதுதான் கொடுப்போம். இப்போ சொல் பொருளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் புக்கு இருக்குது, ஒரு 2 புக்கு கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்ல புக்கெலாம் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய புக்கெலாம் போக மாட்டேன். ஒரு 2-3 புக்கு இருக்குது, அந்த 3 புக்கில் தான் நம்ம கொடுப்போம். அந்த புக்கை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம், அதுதான் வரும். சரிங்களா? ஒளி வேறுபாடுக்குள்ள அது புக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் தரும்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 80-85 கிட்டே இருக்குது. அந்த 85 ஃபுல்லுத்தி கொடுத்துருவோம், பக்காவாக இருக்கும். சரிங்களா? அபிரதக்கணம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரதக்கணம். சரிங்களா? அபகரித்தல்னா உபகரித்தல் எதிர்ச்சொல். அபகரித்தல் என்னது? உபகரித்தல். அவசாரம் அதோட எதிர்ச்சொல் உபசாரம். அபராதத்தோட எதிர்ச்சொல் வந்து சன்மானம். அபராதி அதோட எதிர்ச்சொல் நிரபராதி. சரிங்களா? அதான் சொல்லுவாங்களா அபராதியாக இருக்குங்க நிரபராதி. சரிங்களா? அபவாதம் அதோட எதிர்ச்சொல் பாருங்க பெருமை. அபாண்டம் அதோட எதிர்ச்சொல் சிறப்பு. அபூர்வம் அதோட எதிர்ச்சொல் மிகுதி. அம்மை எதிர்ச்சொல் என்னது? இம்மை. அமங்கலியோட எதிர்ச்சொல் சுமங்கலி. அமிதவாதி அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா மிதவாதி. அமிர்தம் அதோட எதிர்ச்சொல் ஆழம். ஆழம்னு நஞ்சு கொடுத்துங்களா அது. அமிலம் அதோட எதிர்ச்சொல் காரம். அமிழ்தல் எதிர்ச்சொல் மிதத்தல். அமைதியோட எதிர்ச்சொல் ஆரவாரம். அயற்கூற்றோட எதிர்ச்சொல் நேர்கூற்று. அருட்பாவோட எதிர்ச்சொல் மருட்பா. அருவழக்கு அதோட எதிர்ச்சொல் பெருவழக்கு. அரூபி அதோட எதிர்ச்சொல் ரூபி. அல்லோட எதிர்ச்சொல் எள்ளு. அல்லங்காடி அதோட எதிர்ச்சொல் நாலங்காடி. அற்பாயுசோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா தீர்க்காயுசு. அன்வழி. சரிங்களா? அல்வழியோட எதிர்ச்சொல் நல்வழி வேற்றுமை. அலரோட எதிர்ச்சொல் முகில். அவசரத்தோட எதிர்ச்சொல் நிதானம். அவசம் அதோட எதிர்ச்சொல் வசம் அல்லது தண்ணீரை. அவசியத்தோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா அனாவசியம். சரிங்களா? அனாவசியம். அவமதித்தோட எதிர்ச்சொல் உபசரித்தல் அல்லது மிதித்தல். அவமானத்தோட எதிர்ச்சொல் பெருமை அல்லது மானம். அவித்தை அதோட எதிர்ச்சொல் நாணம் அல்லது வித்தை. அழகோட எதிர்ச்சொல் குரூரம். சரிங்களா? அழிதலோட எதிர்ச்சொல் ஆதல். அழுகையோட எதிர்ச்சொல் நகை. அறத்தோட எதிர்ச்சொல் மரம். அனுகூலம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிரதிகூலம். அனுசிதம் அதோட எதிர்ச்சொல் உசிதம் அல்லது நன்மை. அதை பாருங்கள். அனுகிரகம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா நிகிரகம். அனுசரணை அதோட எதிர்ச்சொல் மறுப்பு. அன்போட வன்பு. ஆகூல் வந்து போகூல். ஆக்கினை கருணை. ஆக்கல் அழித்தல். ஆக்கம் கேடு அழிவு. ஆங்காலம் ஓங்காலம். ஆசாரம் அனாசாரம். ஆசி வந்து பார்த்தா சாபம். ஆண்டான் வந்து பார்த்தா அடிமை. ஆட்சேபம் வந்து பார்த்தா அங்கீகாரம் அல்லது ஏற்றல். ஆத்திகம்னா நாத்திகம் எதிர்ச்சொல். ஆதரவோட எதிர்ச்சொல் நிராதரவு அதாவது எதிர்ப்பு. ஆதலோட எதிர்ச்சொல் அழிதல். ஆபாசத்தோட எதிர்ச்சொல் தூய்மை. ஆயாசம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா அனாயாசம். ஆயுதனோட எதிர்ச்சொல் நிராயுதன். ஆவேசத்தோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா சாந்தம். ஆழ்வினையோட எதிர்ச்சொல் மடிமை. அரோகணம் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா அவரோகணம். ஆறுதல் அதோட எதிர்ச்சொல் குறைதல். ஆர்ப்பாட்டத்தோட எதிர்ச்சொல் அமைதி. இகம் அதோட எதிர்ச்சொல் பரம். இகழ் நட்பு. இகழ் புகழ். இந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? இச்சையோட எதிர்ச்சொல் வெறுப்பு. இசையோட
எதிர்ச்சொல் வசை. இசைதலோட எதிர்ச்சொல் மறுத்தல். இடத்தோட எதிர்ச்சொல் வளம். இணக்கத்தோட எதிர்ச்சொல் பிணக்கம். இணைத்தலோட எதிர்ச்சொல் பிரித்தல். இம்மையோட எதிர்ச்சொல் மறுமை அல்லது அம்மை. இயக்கத்தோட எதிர்ச்சொல் நிலைபேறு. இயங்குதிணையோட எதிர்ச்சொல் வந்து நிலைத்திணை. இயல்போட எதிர்ச்சொல் விகாரம். இயற்கை அதோட எதிர்ச்சொல் செயற்கை. இயற்சொல்லோட எதிர்ச்சொல் திரிச்சொல். இயற்பெயரோட எதிர்ச்சொல் புனைப்பெயர். இயற்றோட எதிர்ச்சொல் அழி அல்லது சிதை. இரகசியத்தோட எதிர்ச்சொல் பரகசியம் அல்லது வெளிப்படை. இரண்டகம் அதோட எதிர்ச்சொல் நேர்மை. இரவலோட எதிர்ச்சொல் சொந்தம். இரவலோட எதிர்ச்சொல் சொந்தம். இரவலரோட எதிர்ச்சொல் புரவலர். இராகம் அதோட எதிர்ச்சொல் அராகம். இரவோட எதிர்ச்சொல் என்னது? பகல். இராசதம் அதோட எதிர்ச்சொல் தாமதம். இராச போகம் அதோட எதிர்ச்சொல் அட்டதரித்திரம். சரிங்களா? இருளோட எதிர்ச்சொல் ஒளி. இருமையோட எதிர்ச்சொல் ஒருமை. லட்சணத்தோட எதிர்ச்சொல் அவலட்சணம். இளம்பாடோட எதிர்ச்சொல் வளமை. இல்பொருளோட எதிர்ச்சொல் உள்பொருள். இல்லறத்தோட எதிர்ச்சொல் துறவரம். இவறுதலோட எதிர்ச்சொல் இறங்குதல் அல்லது இழிதல். இழிவோட எதிர்ச்சொல் உயர்வு. இழுக்கத்தோட எதிர்ச்சொல் ஒழுக்கம் அல்லது விழுப்பம். இலக்கத்தோட எதிர்ச்சொல் வந்து கடினம். இளமை அல்லது இளந்தையோட எதிர்ச்சொல் முதுமை. இளவலோட எதிர்ச்சொல் மூத்தோன். இளைத்தல் அதோட எதிர்ச்சொல் வந்து தான் தேர்தல். இறுக்கத்தோட எதிர்ச்சொல் தளர்வு அல்லது நெகிழ்வு. இறப்போட எதிர்ச்சொல் பிறப்பு. இன்கண் அதோட எதிர்ச்சொல் புன்கண். இன்சொல் அதோட எதிர்ச்சொல் வன்சொல். இன்பத்தோட எதிர்ச்சொல் துன்பம். இன்மையோட எதிர்ச்சொல் உண்மை. இன்னாரோட எதிர்ச்சொல் இனியார். ஈகையோட எதிர்ச்சொல் இயற்கை. ஈடுபாடோட எதிர்ச்சொல் முரண்பாடு. ஈடேற்றத்தோட எதிர்ச்சொல் வீழ்ச்சி. ஈரத்தோட எதிர்ச்சொல் வறட்சி அல்லது உலர்வு. ஈனம் அதோட எதிர்ச்சொல் உயர்வு. உசிதம் அதோட எதிர்ச்சொல் அனுசிதம். உச்சுவாசம் அதோட எதிர்ச்சொல் நிச்சுவாசம். உடன்பாடு அதோட எதிர்ச்சொல் எதிர்மறை அல்லது ஆட்சேபனை. உடைப்போட எதிர்ச்சொல் அடைப்பு. உத்தமம் அதோட எதிர்ச்சொல் அதமம். உருகுதலோட எதிர்ச்சொல் இறுகுதல். உம்பர் அதோட எதிர்ச்சொல் அம்பர். உமிழ்தல் அதோட எதிர்ச்சொல் விழுங்குதல். உய்தி அதோட எதிர்ச்சொல் அழிவு. உருஷி அதோட எதிர்ச்சொல் அரிசி. உலோபம் அதோட எதிர்ச்சொல் வல்லன்மை. உவகையோட எதிர்ச்சொல் வெறுப்பு. உவத்தலோட எதிர்ச்சொல் காய்தல் அல்லது வெறுத்தல். உளர்ச்சியோட எதிர்ச்சொல் நிலைப்பாடு. உழைப்பு அதோட எதிர்ச்சொல் சோம்பல். உள்ளுரை அதோட எதிர்ச்சொல் வெளிப்படை. உறக்கத்தோட எதிர்ச்சொல் விழிப்பு. உறவோட எதிர்ச்சொல் பகை. உறழ்தலோட எதிர்ச்சொல் பொருந்துதல். உறுதியோட எதிர்ச்சொல் மெலிவு சபலம். உன்னதம் அதோட எதிர்ச்சொல் இழிதல். ஊடலோட எதிர்ச்சொல் கூடல். ஊதாரி அதோட எதிர்ச்சொல் வந்து பிசினன். ஊதாரித்தனம் அதோட எதிர்ச்சொல் சிக்கனம். எக்களிப்பு அதோட எதிர்ச்சொல் வந்து தான் தத்தளிப்பு அது அழுங்கல். எச்சரிக்கை அதோட எதிர்ச்சொல் பாராட்டு. எஞ்சுதல் அதோட எதிர்ச்சொல் விஞ்சுதல். எதிர்ப்பு அதோட எதிர்ச்சொல் ஆதரவு எதிர் நேரு. எரிதல் அதோட எதிர்ச்சொல் அணைதல் அல்லது நூறுதல். அவிதல். எவ்வம் அதோட எதிர்ச்சொல் இன்பம். எழுச்சியோட எதிர்ச்சொல் வீழ்ச்சி. எளிது அரிது. எளிமை அருமை. எள்ளல் ஏத்தல் எதிர்ச்சொல். சரிங்களா? ஏழை செல்வன். ஏழ்மை ஏழை. ஏழாமை வளமை. ஏளனம் புகழ்ச்சி. ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றம் இறக்கம் தாழ்வு. ஐது செறிவு. ஐயம் தெளிவு. ஒடுக்கம் தோற்றம் விரிவு. ஒப்புமை வேற்றுமையா. ஒருதலை பலதலை. ஒப்பனை அலங்கோலம். ஒருமை பன்மை. ஒருமைப்பாடு வேறுபாடு. ஒளித்தல் வெளிப்படல். ஒருத்தல் அருளல். ஒறுப்பு மலிவு. ஒற்றுமை வேற்றுமை. ஒற்றை இரட்டை. ஒன்றுதல் பிரிதல். கங்குல் சரிங்களா? பகல். கடுங்கண் அப்படின்னா இன்கண். கடுங்காவல் பெருங்காவல். கடினம்னா இலக்கம். கடைக்கணித்தல்னா கண்மறுத்தல். கடைநாள்னா தலைநாள். கடைத்தலைன்னு புலைக்கடை. கண்டனம்னா பாராட்டு. கண்டம்னா அகண்டம். கண்கூடுனா ஐயம். கண்ணோட்டம்னா கொடுமை. கண்படைனா விழிப்பு. கபடனம்னா நேர்மை. கயமைனா சால்பு. கயவர்னா சான்றோர். கரத்தல்னா வெளிப்படல். சரிங்களா? கலக்கம்னா தெளிவு. கலகம்னா சமாதானம். கலவினா பிரிவு. ஏன்னா கவலைனா மகிழ்ச்சி. கவலன்னா மகிழல். கவனிப்புனா பாராமுகம் அதாவது அலட்சியம் அதாவது உதாசீனம். கலங்கம்னா தூய்மை. களவுனா கற்பு. களியாட்டம்னா திண்டாட்டம். கலைகன்னா கொடுங்கண். கலைதல்னா அணிதல். கரைனா தூய்மை. கனவுனா நனவு. கனிவுனா முனிவு. கனிட்டன்னா சிரைட்டன். காங்கைனா குளிர்ச்சி. காய்னா கனி. காய்தல்னா உவத்தல். காரம்னா இனிப்பு. காருணியம்னா கொடுமை. காழ்ப்புனா மனமகிழ்ச்சி. கிட்டுதல்னா இட்டுதல். கிட்டுமானம்னா தூரம். கிரமம்னா அக்கிரமம். கிளேசம்னா மகிழ்ச்சி. கிளர்ச்சினா அமைதி. கீர்த்தினா அபகீர்த்தி. குணம்னா நீர்க்குணம் அல்லது அககுணம். குணக்குனா குடக்கு. குண்டுனா
குண்டு குன்று எதிர்ச்சொல் சரிங்களா. குதூகலம் அதோட எதிர்ச்சொல் தூக்கம். குத்திரம் அதோட எதிர்ச்சொல் நேர்மை. குந்தகம் அதோட எதிர்ச்சொல் நன்மை. கூருரம் எதிர்ச்சொல் கருணை. குரோதம் எதிர்ச்சொல் சமாதானம். குவாவு அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா மெலிவு. கூவிவு அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா குழிவு. குறிப்போட எதிர்ச்சொல் விளக்கம். குறில் நெடில். குறுக்கம் விரிவு. குறைவு நிறைவு. குறைமதி வளர்மதி அல்லது நிறைமதி. குற்றம்னா நற்றம் அல்லது சுத்தம். குனிதல்னா நிமிர்தல். குன்றுனா குழி. கூடுதல்னா பிரிதல். கூட்டல் கழித்தல். கூட்டம் பிரிவு. கூதல் வெம்மை. குதிர் கோடை. கூர்மை மழுக்கம். கூறு முழுமை. கூனல் நிமிர்ச்சி. கெளிப்பு தோல்வி. கெழுதகமை பகைமை. கெடுத்தல் எடுத்தல். கேடு ஆக்கம். கேண்மை பகைமை. கேளிக்கை திண்டாட்டம். கேளிர் அந்நியர். கைகாரன்னா என்னது திறமையற்றவன். கைதவம்னா நேர்மை. கை தூக்கல்னா கை தளர்தல். கைத்தல்னா இனித்தல். கைப்பற்றல்னா கைவிடல். கைவிடல்னா சேர்த்தல். கொடுங்கன்னா இன்கண். கொண்டல்னா கச்சான். கொடுமைனா செம்மை. கொடுந்தமிழ்னா செந்தமிழ். கொள்வனவுனா கொடுப்பனவு அல்லது விற்பனவு. கொள்ளல்னா விற்றல். கொந்தளிப்புனா அமைதி. கோடல்னா கொடுத்தல். கோடுதல்னா நிமிர்தல். கோரம்னா எழில். கோலம்னா அலங்கோலம். கோரிக்கைனா கட்டளை. கோளாறுனா செம்மை. கோலமரம்னா வயோதீபம். கௌரவம்னா அகௌரவம் அல்லது மதிப்பின்மை. சகாயம் அப்படின்னா வந்து பார்த்தா இடையூறு. சகுனம்னா அபசகுனம். சங்கடம்னா சௌகரியம். சங்காரம்னா சிருஷ்டி. சங்கர்ப்பம்னா சஞ்சலம் அல்லது சலனம். சங்கிரகம்னா வித்தாரம். சங்கோஷம்னா துணிவு. சஞ்சலம்னா மன உறுதி. சதுரபாடுனா மடமை. சத்ருனா மித்துரு. சமர்த்துனா அசடு. சம்பிரதாயம்னா புது வழக்கு. சமன்பாடுனா முரண்பாடு. ஷரம்னா அஷரம் சடம். சரளம்னா இடையீடு. சரற்காலம்னா கோடைக்காலம். சலனம்னா மன உறுதி. சர்க்குணம்னா துர்க்குணம். சன்மார்க்கம்னா துன்மார்க்கம். சன்மானம்னா அபராதம். சன்னதம்னா சாந்தம். சாக்காடுனா பிறப்பு. அதவங்க சாசுவதம்னா நிலையாமை. சாதகம்னா பாதகம். சாத்தியம்னா அசாத்தியம். சாதாரணம்னா அசாதாரணம். சாரம்னா சக்கை. சாவாதனம்னா அவசரம். சான்றோர்னா கையவர். சிதறன்னா அறிவாளி சரிங்களா. சிதறன்னா அறிவாளி எதிர்ச்சொல். அப்போ இது சிதறன அறிவுடன் அறிவாளின்னு வரும். சிதிலம்னா புனருத்தாரணம். சிந்தாகுலம் சரிங்களா கழிப்பு. சிந்தைனா நீர்ச்சிந்தை. சிரத்தைனா அசிரத்தை. சிருங்காரம் இழிவரல். சில்லறை மொத்தம். சிலேடைனா செஞ்சொல். சிறக்கணித்தல்னா இந்த புறக்கணித்தல். சிறப்புனா பொது. சிற்றில்னா மாளிகை. சிற்றூரைனா பேருரை. சிற்றிரவுனா பேரறிவு. சீனம்னா சாந்தம். சீதம் அது சீதாளம்னா உஷ்ணம். சீதவினா மூதேவி. சீரணம்னா அசீரணம். சீரியர்னா பூரியர். சீர்குலைவுனா சீர்பாடு. சீர்த்தினா இகழ். சீலம்னா குஷீலம். சீற்றம்னா அமைதி. சுகித்தல்னா துக்கித்தல். சுஷினா அசுஷி. சுடுகாடுனா இடுகாடு. சுணக்கம்னா அவசரம். சுதேசினா விதேசி அல்லது பரதேசி. சுபுத்தினா துர்புத்தி. சுமங்கலம்னா அமங்கலம். சுயாதீனம்னா பராதீனம். சுயரூபம்னா புனைகோலம். சுயேட்சைனா அடிமைதனம். சுரத்தல்னா வற்றுதல். சுரர்னா அசுரர். சுருக்கம்னா விரிவு. சுவதந்திரம்னா அவதந்திரம். சுற்றம்னா அணியம் சரிங்களா. சுகுமம்னா தூவம். சூசிகினா வெளிப்பாடை. சுரத்துவம்னா கோழைத்தனம். சூறாவளினா தென்றல். செங்கோல்னா கொடுங்கோல். செஞ்சோல்னா இலக்கணை சொல். செந்நெறினா தீநெறி. செம்மைனா சீரழிவு. செல்வம்னா வதுமை. செவிலித்தாய்னா நற்றாய் எதிர்ச்சொல் சரிங்களா. செழுமைனா வறட்சி. செற்றம்னா அமைதி சரிங்களா. எல்லாமே இண்டு போடுறதுனா எதிர்ச்சொல். செறிவுனா ஐது. சேதித்தல்னா வளர்தல். செய்மைனா அண்மை. சேர்த்தல்னா பிரித்தல். சைவசம்னா முதுமை. சொப்பனம்னா நனவு. சொலிப்புனா மங்கள். சோகாப்பு அப்படின்னா இன்பம். சோரம்னா நேர்மை. சௌகாரியம்னா அசௌகாரியம். சௌக்கியம்னா அசௌக்கியம். சௌபாக்கியம்னா தரித்திரம். சௌரியம்னா என்னது கோழைத்தனம். ஞாபகம்னா மறதி. நாணம்னா அஞ்ஞானம். தகராறுனா சமாதானம். தகனம்னா தணிதல். தக்கனம்னா உத்தரம். தக்கார்னா தகவிலார். தடுமாற்றம்னா தெளிவு. தட்பம்னா வெப்பம். தனத்தல்னா என்னது சேர்தல். தன்னலினா தருகன். தன்மைனா வெம்மை. அடுத்த பாருங்க. தத்தளிப்புனா தெளிவு. தந்திரம்னா அவதந்திரம். தப்பிதம்னா செவ்வை. தமர்னா பிறர்.
தம்பனம்னா இயக்கம், தயங்குதல்னா துணிதல், தயாளம்னா சிக்கனம், தயைனா கொடுமை, தரித்திரம்னா செல்வம், தருக்குனா பணிவு, தர்மசங்கடம்னா நிதானம், தலைக்கடைனா புலைக்கடை, தலைக்கூடல்னா தலைபிரிதல், தடை தடுமாற்றம்னா தெளிவு, தலைவிடல்னா மறைதல், தலைப்பிள்ளைனா இது கடைப்பிள்ளை, தலைமாடுனா கால்மாடு, தலைமேற்கொள்ளல்னா மறுத்தல், தலையெலினா தருகன், தவனம்னா வெறுப்பு, தலைனா வீடு, தருகன்னா இன்கண், தற்காலிகம்னா நிரந்தரம், தற்கிழமைனா என்னது பிரிதின் கிழமை, தனிமொழினா தொடர்மொழி, தன்மூப்புனா பணிவு. எதிர்ச்சொல் தன்வினைனா பிறவினை, தரிசனம்னா நிதர்சனம், தாசன்னா எசமான், தஜ்ஜானியம் சரிங்களா. தாஜானியம்னா கொடுமை, தாபம்னா இன்பம், தாளாண்மைனா மடிமை, தாறுமாறுனா ஒழுங்கு, துணிவு தெளிவு, திட்பம்னா நுட்பம், திட்டவட்டம்னா ஒழுங்கின, திண்ணம்னா நிச்சயமின்மை, திண்மைனா நோய்மை, தித்திப்புனா கசப்பு, திப்பியம்னா இழிவு, திறனம்னா பெருமை. திரவியம்னா தரித்திரம், திராணினா பலவீனம், திருவாளினா நல்லவன், திறத்தல்னா மூடுதல், திரள்னா கோலமை, திணைத்துணைனா பனைத்துணை, தீஞ்சொல்னா கொடுஞ்சொல், தீஜனியம் அப்படின்னா வந்து பார்த்தா மழுக்கம், தீரம்னா வலியின்மை, தீர்மானம்னா சலனம், துங்கம்னா தாழ்வு, துச்சம்னா பெருமை, துண்டிப்புனா இணைப்பு, துயில்னா விழிப்பு, தூர்நடத்தைனா நன்னடத்தை, துலங்கல்னா மழுங்கல், துலாம்பரம் அப்படின்னா வந்து மயக்கம், துல்லியம்னா அழுக்கம் மயக்கம், துவ்வல்னா துவ்வாமை, துலக்கம்னா திடம் தெளிவு, துறக்கம்னா நரகம், துறைபோதல்னா நுனிப்புல் மேய்தல், துணினா இன்பம், துண்ணல்னா அகழ்தல், தூய்மைனா களங்கம், தூலம் அப்படின்னா வந்து பார்த்தா சுக்குமம், தூர்தல்னா தோண்டுதல், தெருமரல்னா தெளிவு, தெருள்னா மருள், தெளிவுனா மயக்கம், தேசுனா மங்கள், தேற்றம்னா மயக்கம், தைரியம்னா ஆதாரியம், தொகுத்தல்னா விரித்தல், தொகைனா விரி, தொடக்கம் முடிவு, தொடர்ச்சி இடையீடு, தொடைனா வகுப்பு, தொழுந்தகைனா இழிந்தகை, தொன்கைனா புதுமை அல்லது நவீனம், தோழாமைனா பகைமைன்னு அர்த்தம். இது சொல் தோல் கொடுத்தல்னா கைவிடல், தோற்றம்னா மறைவு, தோன்றுதல்னா கெடுதல் அல்லது மறைதல், தோற்றுவாய்னா இருவாய், நகை அழுகை, நெசிவு வளம், நகை வெறுப்பு, நஞ்சு அமுதம், நட்டல்னா பகைத்தல், நட்பு பகை, நண்பன் பகைவன், நடுநிலை ஓரவஞ்சனை அல்லது பட்சபாதம், நயப்புனா வெறுப்பு, நயம்னா நட்டம் அல்லது இழிவு, நல்குரவுனா வளமை, நல்லார்னா இது பொல்லார், நலம்னா தீங்கு எதிர்ச்சொல், நலிதலோட எதிர்ச்சொல் செழித்தல் அல்லது மல்கல், நலிவோட எதிர்ச்சொல் பொலிவு, நல்களோட எதிர்ச்சொல் ஏற்றல், நல்லறிவோட எதிர்ச்சொல் புல்லறிவு, நவம் அதோட எதிர்ச்சொல் பழமை, நவீனம் அதோட எதிர்ச்சொல் பழமை, நவைனா எதிர்ச்சொல் நன்மை, நற்கதினா தீகதி, நற்குணம்னா தீக்குணம் அல்லது துர்க்ககுணம், நற்குறினா தீக்குறி அல்லது துர்க்குறி, நற்கோள்னா தீக்கோள், நற்புத்தினா துர்ப்புத்தி, நற்றாய்னா செவிலித்தையா, நன்செய்னா புன்செய், நன்னீர்னா துன்னீர், நன்னெறினா புன்னெறி, நாடல்னா சோர்தல், நாமதேயம்னா அநாமதேயம், நாள்னா அதோட எதிர்ச்சொல் கோள் அதாவது நட்சத்திரத்துக்கு எதிர்ச்சொல் கோள், நக்கிரகம்னா அதோட எதிர்ச்சொல் பாவனம் அதாவது அனுக்கிரகம், நிகர்த்தல் அதோட எதிர்ச்சொல் மாறுபடல், நிசி அதோட எதிர்ச்சொல் பகல், நிட்டூரம் நன்மை, நிட்டைனா மனசலனம், நிதானம் அவசரம், நித்தியம் அனித்தியம், நிந்தனை வந்தனை, நிபந்தம் விடுதலை, நிம்மதி மனக்கலக்கம், நியதி ஒழுங்கின்மை, நியாயம் அநியாயம், நிரந்தரம் ஒருதரம், நிரயம் சுவர்க்கம், அபராதி, நிரல்னா தாறுமாறு, நிராகரித்தல் அங்கீகரித்தல் ஏற்றல், நிர்மாணம்னா அழிவு, நிலைக்களங்கள்னா உறுதி பூணல், நிலைப்பாடுனா அழிப்பாடு, நிலைத்திறனா இயங்குதினை, நிழல்னா வெயில், நிறைனா குறை, நிறைமதினா பிறைமதி, நீசனம்னா சிறந்தோன், நீதம்னா அநீதம், நீதினா அநீதி, நீளம்னா அகலம், நிகழ்ச்சினா துவ்வாமை வெறுப்பு, நுடக்கம்னா நிமிர்ச்சி, நுண்மைனா பருமை, நூதனம்னா பழமை, நூர்த்தல்னா கொளுத்தல், நூலறிவுனா பட்டறிவு, நூறுதல்னா உருவாக்கல், நெடில்னா குரில், நெறினா தீநெறி, நென்னல்னா இன்று, நேர்த்தினா இழிவு, நேரலன்னா பகைவர், நேர்ச்சினா பிணக்கம், நேயம்னா வெறுப்பு, நெய்தல்னா செழித்தல், நொசித்தல்னா நிமிர்தல், நோது மலர்னா ஓரவஞ்சனையாளர், நோய்மைனா திண்மை.
நோக்காடுனா இன்பம், நோன்மைனா மென்மை, பகிரங்கம்னா அந்தரங்கம் அல்லது வெளிப்பாடு, பகுதினா விகுதி, பகுப்புனா தொகுப்பு, பகைமை கேண்மை, பக்குவம் அபக்குவம், பசை வறட்சி, படீர் உண்மை, படைத்தல் அளித்தல், பாட்டு உரை, பட்ச பாதம்னா நேர்மை, பத்தியம்னா அபத்தியம், பதுக்கல்னா வெளிப்படல், பந்தம்னா விடுதலை, பயனூரினா வெற்றுரை, பரநாணம்னா அபரநாணம், பரபக்கம்னா சுபபக்கம், பரதென பதிவிரதை, பரமுத்தினா அபரமுத்தி, பருமைனா சிறுமை, பலனா ஒன்று, பரவசம்னா தன்வசம், பராக்கிரமம்னா கோழைத்தனம், பராதீனம்னா சுயாதீனம், பராமுகம்னா கவனிப்பு, பரிபவம்னா பரிவு, பருவரல்னா இன்பம், பலவந்தம்னா சுயேச்சை, பங்குதல்னா குறைதல், பழங்கன்னா இன்கண், பனிமொழினா சுடுமொழி, பாதகம்னா சாதகம், பாதுகாப்புனா நிராதரவு, பாமரர்னா பண்டிதர், பாலியம்னா முதுமை, பாவம்னா புண்ணியம், பிசுனன்னா கொடையாளன், பிணித்தல்னா அவிழ்த்தல், பிரகினைனா மயக்கம், பிரசன்னம் அப்படின்னா மறைவு. அடுத்த பாருங்க, பிரசாரம்னா தணிக்கை, பிரசித்தம்னா பிரீஷித்தம், பிரச்சனைனா தீர்வு, பிரதாபம் அப்படின்னா இகழ், பிரதிகூலம் அனுகூலம், பிரபை அல்லது பிரபைனா அந்தகாரம், பராசீனம்னா நவீனம், பிரியம்னா வெறுப்பு, பிரவிசித்தல்னா வெளியேறுதல், பிரிவுனா கூடல், பிரீதி அப்படின்னா வெறுப்பு, பிறழ்வு ஒழுங்கு, பின்வாங்கல்னா முன்னேறுதல், பின்னம்னா முழுமை அல்லது அபின்னம், பீடுனா கேடு, பீடைனா நலம், பீலைனா இன்பம், புகழ்னா எரிச்சொல் இகழ், புணர்தல் பிரிதல், புதுமை பழமை, முதூர், புறபலன் இரவலன், புராதனம்னா நவீனம், புலப்பாடுனா மறைவு, புலமை பேதமை, புலவி கலவி, புள்ளியர் மென்மக்கள், புறக்கணித்தல்னா அணைத்தல், புறங்காட்டல்னா எதிர்உண்டல், புறங்குறல்னா எதிர்மொழிதல், புறந்தரல்னா புறக்கணித்தல், புறநடைனா விதி, புனிதம்னா எதிர்ச்சொல் களங்கம், புன்கண் அதோட எதிர்ச்சொல் இன்கண், புன்மையோட எதிர்ச்சொல் மென்மை, பூசலோட எதிர்ச்சொல் சமாதானம், பூதவுடன் எதிர்ச்சொல் புகழுடன், பூரிப்போட எதிர்ச்சொல் வாட்டம், பூரியாரோட எதிர்ச்சொல் சீரியார், பெருக்கத்தோட எதிர்ச்சொல் சுருக்கம் நலிவு, பெயருக்கு எதிர்ச்சொல் வற்று. சரிங்களா, பெயருக்கு எதிர்ச்சொல் வற்று, பெருக்கல் அதோட எதிர்ச்சொல் வகுத்தல், பெயர்தலோட எதிர்ச்சொல் நிலைத்தல், பேச்சியோட எதிர்ச்சொல் மௌனம் அது மோனம், பேச்சு வழக்கோட எதிர்ச்சொல் செய்யுள் வழக்கு, பேடிமையோட எதிர்ச்சொல் ஆண்மை, பேதித்தலோட எதிர்ச்சொல் சேர்த்தல், பேதையோட எதிர்ச்சொல் மேதை, பேதமையோட எதிர்ச்சொல் அறிவுடைமை, பேரின்பத்தோட எதிர்ச்சொல் சிற்றின்பம், பேரோட எதிர்ச்சொல் இழப்பு, பொச்சாப்போட எதிர்ச்சொல் ஞாபகம், பொய்யாமையோட எதிர்ச்சொல் பொய்த்தல், பொல்லாங்கோட எதிர்ச்சொல் நன்மை, பொழிப்புரையோட எதிர்ச்சொல் விரிவுரை, பொறாமையோட எதிர்ச்சொல் பொறுமை அது பொறை, பொறுப்போட எதிர்ச்சொல் இழிவு, போகத்தோட எதிர்ச்சொல் சோகம், போதத்தோட எதிர்ச்சொல் அஞ்ஞானம், போதையோட எதிர்ச்சொல் தெளிவு, போற்றுதலோட எதிர்ச்சொல் தூற்றுதல், மகத்துவம் அதோட எதிர்ச்சொல் இழிவு, மகிமை அதோட எதிர்ச்சொல் சிறுமை, மங்களத்தோட எதிர்ச்சொல் அமங்கலம், மடமையோட எதிர்ச்சொல் பழமை, மடியோட எதிர்ச்சொல் முயற்சி, மனையோட எதிர்ச்சொல் கூர்மை, மண்டுதலோட எதிர்ச்சொல் ஐதாகல், மதர்ப்பு அதோட எதிர்ச்சொல் சோர்வு, மதுகையோட எதிர்ச்சொல் மெலிவு, மந்தமாருதம் அதோட எதிர்ச்சொல் சண்டமாருதம், மமதை அதோட எதிர்ச்சொல் பணிவு, மயல் அதோட எதிர்ச்சொல் தெளிவு, மருச்சியோட எதிர்ச்சொல் தெரிச்சி, மருளோட எதிர்ச்சொல் தெருள், மல்லல் அதோட எதிர்ச்சொல் வறட்சி, மலர்தல் அதோட எதிர்ச்சொல் குவிதல் வாடுதல், மலர்ச்சியோட எதிர்ச்சொல் வாட்டம், மறைதலோட எதிர்ச்சொல் தோன்றல், மனையறம் அதோட எதிர்ச்சொல் துறவரம், மனோராமியம் அதோட எதிர்ச்சொல் அதிருப்தி, மனோரஞ்சிதம் அதோட எதிர்ச்சொல் வெறுப்பு, மன்னுதல் அதோட எதிர்ச்சொல் அழிதல், மாசோட எதிர்ச்சொல் மாட்சி. சரிங்களா, அடுத்த பாருங்க, மாச்சாரியம் அதோட எதிர்ச்சொல் பொறை, மாதுரியம் எதிர்ச்சொல் கசப்பு, மாட்சியோட எதிர்ச்சொல் மாசுமறு, மார்க்கத்தோட எதிர்ச்சொல் குமார்க்கம், மார்குலோட எதிர்ச்சொல் உடன்பாடு, மானம் அதோட எதிர்ச்சொல் அவமானம், மிகை அதோட எதிர்ச்சொல் குறை, மிகைப்பட கூறல் அதோட எதிர்ச்சொல் குன்ற கூறல், மிடிமையோட எதிர்ச்சொல் வளமை, மிதுரு அதோட எதிர்ச்சொல் சத்துரு, மிருத்து அதோட எதிர்ச்சொல் அவமிருத்து, மீளி அதோட எதிர்ச்சொல் கோலை, முகங்கோட்டம் அதோட எதிர்ச்சொல் முகமலர்ச்சி, முகங்கொடுத்தல் அதோட எதிர்ச்சொல் முகமறுத்தல், முகவுரைக்கு முடிவுரை, முகதலைக்கு சமதலை, முடியரசு குடியரசு, முரணுக்கு பொருத்தம், முதல் கடை முதற்பொருள் உரிபொருள், முதற் காரணம் நிமித்த காரணம், முதற்குறை கடைக்குறை, முதற்பெயர் சினைப்பெயர், முதற்நூல் வழிநூல், முயங்கலோட எதிர்ச்சொல் பிரிதலா, முருடு வளவளப்பு, முழுமகன் அதோட எதிர்ச்சொல் அறிஞன், முற்றும் அதோட எதிர்ச்சொல் தொடரும், முறைகேடு அதோட எதிர்ச்சொல் நேர்மையா, முற்படல் அதோட எதிர்ச்சொல்
பின்வாங்கல். முற்றறிவு அதோட எதிர்ச்சொல் சிற்றறிவு. முற்றுமை எச்சவுமை. முனிவு கனிவு. முன்னம் வெளிப்படை அதாவது பிற்காலம். முன்னீடு பின்னீடு. மூதறிவுனா சிற்றறிவு. மூரினா நொய்மை. மூர்க்கம்னா சாந்தம். சரிங்களா. மூர்க்கைனா தெளிவா. மூலம்னா நீர்மூலம் நிர்மூலம். மெய்மறத்தல்னா தன்வசமாதல். மெலித்தல்னா வலித்தல். மெலியார்னா வலியார். மென்கால்னா கடுங்கால். மென்மைனா வன்மையா. மெட்டிமைனா சிறுமை. மேடுனா பள்ளம். மேதகைனா இழிதகை. மேதாவினா அறிவிலி. மேதைனா பேதை. மேம்பாடுனா இழிவு. சரிங்களா. மேம்பாடுனா இழிவு. மேற்கொள்ளல்னா புறக்கணித்தல். மையல்னா தெளிவு. மோகம்னா வெறுப்பு. மோனம்னா பேச்சு. மௌட்டிகம்னா அறிவுடைமை. யாசகம்னா கொடை எதிர்ச்சொல். யூசினா அவிவேகி. யோகம்னா வியோகம். யோகினா போகி. யோக்கியன்னா அயோக்கியன். யோவனம்னா இது வயோதீபம். வக்கிரம்னா நேர்மை. வசவுனா புகழ். வசீகரம் குருபம். வசை இசை. வஞ்சம் நேர்மை. வன்மை உலோபம். வந்தனைனா நிந்தனை. வந்தித்தல்னா நிந்தித்தல். வயோதீபம்னா யோவனம். வழிமொழிதல்னா முன்மொழிதல். வளம்னா வறட்சி. வள்ளல்னா உலோபி அல்லது கிருஷ்ணன். உலோபினா இது கஞ்சதனம். வல்லன்மைனா இவரன்மை. வன்கண்ணா இன்கண். வன்மம்னா சலனம். வரி வடிவுனா ஒளி வடிவு. வளர்ச்சினா தேய்வு. வாக்கு மாறுதல் இது வாக்கு நாணயம். வாஞ்சைனா வெறுப்பு. வாடைனா சோழகம். வாட்டம்னா மலர்ச்சி. வாயடித்தல்னு இது வாயடங்கல். வாய்மைனா பொய்மை. வாளறிவுனா சிற்றறிவு. வாழ்த்துதல்னா வைதல். அடுத்த பாருங்க. வாழ்த்து அப்படின்னா சாபம். வாழ்வுனா தாழ்வா. விசித்தல்னா மயங்குதல் மங்குதல். விகற்பம்னா நீர்விருப்பம். விக்கினம்னா நீர் விகினம். விசாரம்னா நீர் விசாரம். விடை வினா. விதி விலக்கு. விதிர்ப்பு உறுதி. சரிங்களா. விதகன்னா அறிவிலி. வித்தாரம் எதிர்ச்சொல் சுருக்களம். வினயம் எதிர்ச்சொல் செருக்கு. விபரீதம் எதிர்ச்சொல் ஒழுங்கு. வியர்த்தம் அதோட எதிர்ச்சொல் அர்த்தம். வியாக்கூலம் அதோட எதிர்ச்சொல் மகிழ்வு. விரவுதல் அதோட எதிர்ச்சொல் விலகுதல். விரிதல் எதிர்ச்சொல் குவிதல். விருப்போட எதிர்ச்சொல் வெறுப்பு. விருத்தாப்பியம் அதோட எதிர்ச்சொல் யௌவனம். விவாதம் எதிர்ச்சொல் நீர் விவாதம். விவிதம் எதிர்ச்சொல் ஒரு விதம். விவேகத்தோட எதிர்ச்சொல் அவிவேகம். விழுப்பத்தோட எதிர்ச்சொல் இழுக்கம். விழும எதிர்ச்சொல் இழிவு. விளைதலோட எதிர்ச்சொல் வெறுத்தல். வீக்குதல் தளர்தல். வீதலோட எதிர்ச்சொல் வாழ்தல். வீராப்போட எதிர்ச்சொல் பணிவு. வெக்காமையோட எதிர்ச்சொல் வெகுதல். வெகுளியோட எதிர்ச்சொல் சாந்தம். வெதும்பலோட எதிர்ச்சொல் விகசித்தல். வெற்றியோட எதிர்ச்சொல் தோல்வி. வெற்றுடைய எதிர்ச்சொல் கருத்துரை. வேகத்தோட எதிர்ச்சொல் மந்தம். வேக்காடோட எதிர்ச்சொல் குளிர்ச்சி. வேட்கையோட எதிர்ச்சொல் வெறுப்பு. வேணவா அதோட எதிர்ச்சொல் நிராசை. வேண்டலோட எதிர்ச்சொல் வேண்டாமை வெறுப்பு. வேதனையோட எதிர்ச்சொல் வெறுப்பு. வேற்றுரு அதோட எதிர்ச்சொல் இயலுரு. வைகுதல் அதோட எதிர்ச்சொல் நீங்குதல். வைதலோட எதிர்ச்சொல் வாழ்த்துதல். வைராக்கியத்தோட எதிர்ச்சொல் சஞ்சலம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி கவர்மெண்ட்டில் உள்ளது. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல்லில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அது இப்படி வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் எதிர்ச்சொல் ரொம்ப இருக்காது. அப்போது நம்ம என்ன செய்வோம், திருக்குறள் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோம். அதுபோக இன்னும் கொஞ்சம் எடுப்போம். அப்படி வந்து பார்த்தா மொத்தமாக கொடுப்போம். அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு மிக்ஸே ஆகாது எந்த டாப்பிக்குமே. சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா. இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் அதாவது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு, சரிங்களா, ப்ராப்பராக ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு வந்து என்னென்னா நம்ம ப்ளேலிஸ்ட் உருவாக்கிட்டு அதில் வந்து பார்த்தா கரெக்டாக வரிசையாக சேர்த்தோம் ஒரு டாப்பிக்குன்னு. நம்ம தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் படி எல்லா டாப்பிக்கும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்படி தரமாக அந்த ப்ளேலிஸ்ட்டை வச்சு நல்லா படிச்சுட்டு போய் கண்டிப்பாக எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கலாம். அந்த கேரண்டி இருக்கும். பேட்சுக்கிட்டி நம்ம வந்து பார்த்தோம் போடணும்னு ஐடியா இல்லை. நிறைய பேர் கேட்டோன்னா போட்டிங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம இது பண்ணி, ஏன்னா டைப்பிங் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா நானா தாராள பிரபுவா, நானா எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்காரு, இல்லைனா வந்து பார்த்தா எனக்கு என்னது இருக்குது, ஒரு அகாடமி பெரிய பெரிய அகாடமி வந்து பார்த்தோன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அதுக்கு குறைய ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தா அந்த ஏன்னா கரெக்டாக கொண்டு போகணும் பார்த்திங்களா. ஆனால் வீடியோ வந்து பார்த்தா ஃப்ரீ தான் போகும். பேட்சுக்கும் அதே வீடியோ தான் வரும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கே பேட்சில் வந்து பார்த்தா கைடன்ஸு போட்டோம்னா, சரிங்களா, கைடன்ஸு அது இதுன்னு பிடிஎஃப் அதுதான் கிடைக்கும். சரிங்களா. இப்படி தான் நம்ம வந்து பார்த்தா ஒரு யூடியூப்பில் எல்லாமே இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்தா கொண்டு வர போகிறோம்.
இதேமாரி அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. குரூப் 4 வேகன்சி, குரூப் 2 வேகன்சி இந்த 2025க்கும் கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி பிரபாகர் சார். நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நம்ம சாஃப்ட்வேர் போட்டிருப்போம் பாருங்கள். அதுபோக வந்து பார்த்தா 2026 அடுத்த வருஷத்துக்கு ஆனுவல் பிளானர் வரப்போகுது. அந்த ஆனுவல் பிளானரில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 2 1, குரூப் 4 எல்லாமே வரப்போகுது. அது ஏன் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக வேகன்சி கூட தான் இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் கூட இருக்கும், எப்படின்னா ஒரு 5000 அப்படி கொஞ்சம் ஒரு 6000 கிட்டே இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தா அன்றைக்கி கூட வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் சார் வந்து பார்த்தோன்னா சிஎம்ஐ போய் நம்ம யார் ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தார். டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு போய் சொல்லிவிட்டு எப்படி பண்ணலான்னு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு கூட வந்தார். அதனால் அதை வச்சு தான் நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். சரிங்களா? சார் இதே தான் சொல்லுதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அனுமானத்தில் சொல்லுதேன், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த 3 வருஷம் நம்ம வந்து பார்த்தோன்னா காண்டில் இருப்போம். அதை கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா நம்ம மைண்டை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஓரளவு வேகன்சியை வந்து பார்த்தா நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.